அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் களஞ்சியம் 6th தமிழ் இயல் 2 முக்கியமான 40 வினாக்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், பாரதியாரின் இயற்பெயர். ஆன்சர் சுப்பிரமணியன். அப்போ கனக சுப்புரத்தினம் யார்? பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அப்போ உவமை கவிஞர் சுரதா. கனகசபை யார்? பாரதிதாசனுடைய தந்தையார் பெயர் கனகசபை. 1வது கொஷின், பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். 2வது கொஷின், ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிப்போல் பொற்கோட்டு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிப்போல் பொற்கோட்டு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். 3வது கொஷின், கொங்கு அலர் தார் சென்னி என்ற சிலப்பதிகார பாடலில் சென்னி என்பதன் பொருள். ஆன்சர் சோழன். கொங்கு அலர் தார் சென்னி என்ற சிலப்பதிகார பாடலில் சென்னி என்பதன் பொருள் சோழன். 4வது கொஷின், இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர் என்று டேஷ் கூறுகிறது. ஆன்சர் சிலப்பதிகார பதிகம். இளங்கோவடிகள் சேர மரபைச் சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. 5வது கொஷின், இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டு. 6வது கொஷின், முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். 7வது கொஷின், கதிரவனின் மற்றொரு பெயர். ஆன்சர் ஞாயிறு. கதிரவன் என்பது சூரியன். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. 8வது கொஷின், சுப்பிரமணியனுக்கு எட்டயபுர மன்னர் டேஷ் எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். ஆன்சர் பாரதி. சுப்பிரமணியனுக்கு எட்டயபுர மன்னர் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். 9வது கொஷின், மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். 10வது கொஷின், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியங்கள். அப்போ 5 காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. அப்போ 5 காப்பியங்கள் நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி. 11வது கொஷின், தமிழின் முதல் காப்பியம். ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய மிக பழமையான நூல், மிக தொன்மையான நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் தொல்காப்பியம். 12வது கொஷின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். கூற்று 2, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. இவ்விரு கூற்றையும் எழுதியவர் பாரதியார். கூற்று 1, கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் என்ற பாடலை இயற்றியவர் பாரதியார். கூற்று 2, கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேணும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. 13வது கொஷின்,
பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, தட்பவெப்பநிலை மாற்றம், இருப்பிடம், இனப்பெருக்கம், இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, தட்பவெப்பநிலை மாற்றம், இருப்பிடம், இனப்பெருக்கம். ஆன்சர் இவை அனைத்தும். 14வது கொஷின். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர்? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் டாக்டர் சலீம் அலி. 15வது கொஷின். நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர்? ஆன்சர் சத்திமுத்த புலவர். நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். 16வது கொஷின். தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர்? ஆன்சர் சத்திமுத்த புலவர். தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற பாடலை இயற்றியவர் சத்திமுத்த புலவர். 17வது கொஷின். வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது? ஆன்சர் தமிழ்நாடு. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக திகழ்வது? ஆன்சர் தமிழ்நாடு. 18வது கொஷின். சத்திமுத்த புலவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்? ஆன்சர் 1500. சத்திமுத்த புலவர் 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். 19வது கொஷின். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? ஆன்சர் சிட்டுக்குருவி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. 20வது கொஷின். கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? ஆன்சர் 1954. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. 21வது கொஷின். உலக சிட்டுக்குருவிகள் தினம்? ஆன்சர் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. 22வது கொஷின். தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர்? ஆன்சர் பாரதியார். தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியை முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் பாரதியார். 23வது கொஷின். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமான எழுத்து? முதல் எழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக அமைந்த எழுத்து? முதல் எழுத்து. 24வது கொஷின். தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டவர்? ஆன்சர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதில் ஈடுபட்டவர் சலீம் அலி. 25வது கொஷின். இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கும் நூல்? ஆன்சர் திருக்குறள். இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கும் நூல் திருக்குறள். 26வது கொஷின். திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்களை கொண்டுள்ளது? ஆன்சர் 133 அதிகாரங்கள் மற்றும் 1330 குறட்பாக்கள். திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் குறட்பாக்களை கொண்டுள்ளது? 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டுள்ளது. 27வது கொஷின். திருவள்ளுவர் டேஷ் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? ஆன்சர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 28வது கொஷின். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள்? ஆன்சர் சார்பெழுத்து. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் அப்படின்னு கொஷின் வந்தாவே சார்பெழுத்துக்கள்.
29வது கொஷின், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி. 30வது கொஷின், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்ற பெயர்களை உடைய எழுத்து. ஆன்சர் ஆயுத எழுத்து. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை என்ற பெயர்களை உடைய எழுத்து ஆயுத எழுத்து. 31வது கொஷின், சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 10 வகைப்படும். என்னென்னு பார்க்கலாம். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 32வது கொஷின், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து. ஆன்சர் ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. 33வது கொஷின், அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல். ஆன்சர் திருக்குறள். அறநூல்களில் உலக பொதுமறை என போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல். ஆன்சர் திருக்குறள். 34வது, ஒருவருக்கு சிறந்த அணி. ஆன்சர் பணிவு இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி பணிவு இன்சொல். 35வது கொஷின், 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல். ஆன்சர் திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். 36வது கொஷின், வரிசையில் அமைத்து எழுதுக. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. ஆன்சர் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஆன்சர் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. 37வது கொஷின், புல் என்பதன் வேறு பெயர். ஆன்சர் பறவை. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. 38வது கொஷின், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியவர். ஆன்சர் பாரதியார். இந்த கொஷின் அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய நூல்களை இயற்றியவர் பாரதியார். 39வது கொஷின், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர். ஆன்சர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். 40வது கொஷின், சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர். ஆன்சர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர். ஆன்சர் இளங்கோவடிகள். சீத்தலை சத்தனார் மணிமேகலையை இயற்றியவர். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.